ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கிறோம். இன்றைக்கி ஹத்தா டேம் போகலான்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ ஹத்தா பிளேசஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, what is that? It's a glass. பாப்பா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தா. ஸோ அப்படியே நாங்கள் வந்து ட்ராவல் போயிட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு நியர்லி 1 hour ஆகும் ஷார்ஜாலேருந்து நம்ம ஹத்தா ரீச் ஆகிறதுக்கு. ஹத்தான்னு சொல்லும்போது இது துபாய் பார்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒமான் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் மஸ்கட்டு போகும்போது இந்த மாதிரி தான் போயிட்டுருப்போம். எனக்கு வந்துட்டு ட்ராவல்னு ரொம்ப இஷ்டம். ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் பிளேஸ் தாண்டிடுச்சுன்னா ரொம்ப பில்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, காலியாக தான் இருக்கும். ஆனால் எல்லா பிளேஸையும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். என்னுடைய மனசில் ரொம்ப பீஸ்ஃபுல் அண்டு காம் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி சிலருக்கு இது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே காஃபியெல்லாம் குடிக்கிறதில்ல. சம்டைம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா காஃபி குடிக்கிறது உண்டு ட்ராவல் போகும்போது. ஸோ இங்கே வந்துட்டு நல்லா லைட் காஃபி கிடச்சிச்சு. ஸோ அங்கே நாங்கள் காஃபி குடிச்சிட்டோம், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இங்கே ஒரு ஷாப்பில் தான் நாங்கள் வந்துட்டு, இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் ஒமான் போகும்போது காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போவோம். அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்டு கூட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒமான் நாங்கள் காலையில் கிளம்புற டைமில் மார்னிங் 4:30 AM நாங்கள் இங்கே ஷார்ஜா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பிளேஸ்க்கு வரும்போது தான் அது கரெக்ட் டைமாக இருக்கும். ஸோ நாங்கள் அங்கேயே வந்துட்டு சாப்பிட்டு போகிறது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் ஒமான் ரீச் ஆகிட்டோம். ஒமான் வருகிற வழியில் நிறைய மவுண்டன்ஸ் எல்லாம் பார்த்து தான் வரோம். அது வீடியோவில் நான் நிறைய இன்க்ளூட் பண்ணல. இங்கே வந்துட்டு நம்ம இது வீடியோவில் பார்க்குறது மாதிரி நேரடியாக ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப எப்போது லாங் ட்ரிப்பெல்லாம் போகணுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, எனக்கு ரொம்ப லாங் ட்ரிப் போகிறது எங்கள் ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போது ஹத்தா ரீச் ஆகிட்டோம். ஹத்தாவில் எங்கே பார்த்துட்டாலும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி எல்லாமே இருக்குது, லேக்கெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நிறைய ஸ்வான், டக்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துச்சு. What did you say before? Tell me. Because big water is weaker than people. People is strongest. Really? I'm so scared after a long time. I'm seeing this water after. I'll shoot you that. நாங்கள் ஆஃப்டர்நூன் தான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சு. தெரியும்ல, யூஏஇயில் இப்போ ரொம்ப சூடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஈவினிங் ஒரு 5 நம்ம வந்து ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும். இனி போக போக அந்த டைமில் கூட கொஞ்சம் சூடு அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் நாள் மட்டும். இங்கே பாருங்கள் எப்படி பாப்பா எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா. அவள் எங்கே பிறந்ததுனால இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைமாக பார்க்குற. தண்ணியில் கால் வைக்கும்போது அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. பையன் சொல்லவே வேணாம், அவன் வெளியே போயிட்டாலே அவன் எல்லாத்தையும் பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவான், ரொம்ப பேசுவான். Wow! See, this is coming nearby. Oh my God! See, that's coming nearby. See the duck? Yeah, I can see. Oh, let's go over there. அப்புறம் நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்ச நேரம்னு சொல்ல முடியாது, ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி மீன் இருந்துச்சு, அது கூட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பிடிச்சி கொடுத்தாங்க. அதை பாட்டிலில் சேவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு அழகான ஒரு டேங்க், சின்ன ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி பண்ணி
அதில் அந்த மீனெல்லாம் விட்டுருக்குறோம். இன்னும் சூப்பராகவே அந்த மீன் இருக்குது. ஸோ அதை நான் வந்து காட்டுறேன். அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹத்தா டேம் தான் போயிட்டுருக்குறோம். ஓகே, place of this. This is literally Hatta Dam, okay? This is Hatta Dam. Okay. Because when rain water falls to the big pit, it stores so much water. Then fish will start to spawn. Okay. Yeah, it spawns. Okay. But Now we are so happy, right? Yep. My dad catch fish. Really? Yeah. How many? 3 fishes. Okay. And 1 spike plant. Yeah. Yeah, because fish loves to eat spike plants because when they're really hungry they can eat something. But we need fish food. Yeah. ஸோ ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பயம் பேசிகிட்டே இருந்தான். அதை வந்துட்டு நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா ட்ராவல் போகும்போது அவள் பேசுகிற விதம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆனால் எப்படி தான் கற்று வச்சுருக்கிறான்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஹத்தா ரீச் பண்ணிட்டோம். அது ஓகே, ஹத்தா டேம் ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து வந்துட்டு ஷட்டில் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரீ சர்வீஸ் தான். நம்ம வந்து கார் பார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாகவே அவங்க வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஷட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா நிறைய ஸ்டெப்ஸ் கூட இருக்குது. ஸோ அதில் கூட போகலாம். இது வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்குது. நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி போகிறது மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இந்த ஷட்டிலில் போயிட்டு இருந்தோம். We are going up. Oh yeah. Oh my God. Yes, So nice. We're going up. Yep. Rishon, look. Everyone came here to see it. Oh my God! ஸோ அப்படியே நாங்கள் வந்து மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். ஷட்டிலில் எல்லாருமே பேசிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க எல்லாருமே. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு கயாக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா போகலாம், போட்டிங் அந்த மாதிரி. சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், ஸ்நாக்ஸ், நமக்கு ஏதாவது வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ டிக்கெட் வந்து டிக்கெட் கவுண்டர் கூட இங்கே தான் இருக்குது. இங்கே இருந்து எடுத்துக்கலாம். பானிபூரி கடையெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பசங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பானிபூரி அதெல்லாம் சாப்பிட்டோம். நம்ம இங்கே உள்ளே போகும்போது இங்கே இருந்து இதுக்குள்ளாடி ஒரு கவுண்டர் மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே வந்து டிக்கெட் எடுத்தவங்களுக்கு அது வரைக்கும் தான் அக்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போக முடியாது. ஸோ நாங்கள் வந்து டிக்கெட்ஸ் எடுக்கலை. ஆக்சுவலி நாங்கள் கயாக் எங்கேயும் போகலை. பாப்பா ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்ததுனால கொஞ்சம் வேண்டான்னு வச்சுட்டோம். ஆனால் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். போகிறவங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இது வரைக்கும். ஓகே, அந்த ஒரு சின்ன பில்டிங் இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் நமக்கு அக்சசிபிலிட்டி இருக்குது. ஸோ நிறைய பீப்புள் எல்லாருமே இங்கே வராங்க. கொஞ்சம் பீப்புள் போய் மீன்ஸ் கயாக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க, போட்டிங் பண்ணுவாங்க. பட் இந்த பிளேஸில் இருக்கல இந்த சின்ன பிரிட்ஜ் மாதிரி அந்த பிளேஸில் எல்லாருமே பெஞ்சு கூட போட்டிருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்துடலாம். அங்கே உட்காரும்போது ரொம்ப அந்த தண்ணியுடைய அந்த மலையுடைய அந்த காற்று அதெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸிங்.
அது டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் காற்று. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் உட்காந்துருந்தோம், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம், மீனெல்லாம் பார்த்தோம். நிறைய மீனெல்லாம் இருக்குது, டக்ஸ், ஸ்வான் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. Yeah, we're going to a lake. Who told Acha? ஆஃப்டர் தேட் நாங்கள் இங்கே வந்துட்டு இது பாருங்கள், இங்கே வாட்டர் ஃபால் தான் இருக்குது. மேலேருந்து ஷட்டிலில் இறங்கிட்டு இது P2 பிளேஸ்ன்னு நினைக்கிறேன் அதில். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டால் ஈவினிங் டைமில் ரொம்ப லைட்ஸ் எல்லாம் போட்டு இது ஒரு வாட்டர் ஃபால். ஓகே, இங்கேயும் வாட்டர் ஃபால், ப்ளே ஏரியா, பிள்ளைகளுக்கு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பர் பிளேஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு, ஸோ நாங்கள் வரல. எப்போது நம்ம வந்துட்டு அங்கே போயிட்டோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக டீட்டெயில் வீடியோஸ் போடுறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான். நான் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஷார்ஜா வந்துட்டு சஃபாரி மாலில் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். மந்தி தான் சாப்பிட்டோம், மந்தி ஃபுட். ஆக்சுவலி மந்தி, புலாவ் ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அங்கே போயிட்டு நல்ல ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு எல்லாமே நிதானமாக செய்கிறது, எதுவுமே ரொம்ப அர்ஜென்ட்டாக எல்லாம் செய்கிறதில்ல. ஆனால் சின்ன பசங்க இருக்கிறாங்கல்ல, நம்ம ரொம்ப ஹரியாக பண்ணால் அவங்கள வச்சுட்டு நம்மளும் டென்ஷன் ஆயிடும் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பண்ணுறதில்ல, எல்லாமே நிதானமாக ரிலாக்ஸிங்காக தான் பண்ணுறது. ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டு திருப்தியாக கொஞ்சம் அப்படியே சஃபாரி மால் போயிட்டு, அன்றைக்கி ஈது ஹாலிடே ஆனதுனால நிறைய ஆஃபர்ஸ் இங்கே ரன்னிங்கில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஓகே, என் பாப்பாவை பாருங்கள், நாங்கள் மந்தி ரைஸ் வாங்கிட்டு எங்கே போயிட்டாலும் அப்படி தான். என் பையனை ஏதாவது கொஞ்சம் சொல்லிவிட்டு, நீ நல்லா சாப்பிட்டேன்னா நான் அதை வாங்கித்தரேன் அப்படின்னெல்லாம் ஏதாவது சொல்லி அவனை வந்துட்டு சாப்பிட வைக்கலாம். என் பொண்ணு அவளுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்து சாப்பிடுவாள். ரைஸு, இப்போ வீட்டில் ஏதாவது ஃபுட்டெல்லாம் வச்சுட்டா அது வைக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டு அவளுக்கு கொடுத்துடணும். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் சாப்பிடுவாள். அது மாதிரி மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போயிட்டா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுவாள். அங்கே போயிட்டு அந்த இது ஃப்ரூட்ஸும் நெக்ஸ்ட் அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் தான் ரொம்ப சாப்பிட்றது. அப்படி ஒரு கேரக்டர் என் பொண்ணு. அப்படியே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சஃபாரி மால் போயிருந்தோம். சஃபாரி மால் கொஞ்சம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் ஆஃபர்ஸ் எல்லாம், எனக்கு இந்த மால்ஸ்லலாம் போயிட்டு கொஞ்சம் புது புது திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது வேறு கொஞ்சம் மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். எனக்கு தெரியல வேறு யாருக்கும் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. நான் கொஞ்சம் சேட், இல்லை எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போரிங்காக இருக்குது, அந்த மாதிரி டைம்லலாம் நான் ஒரு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற மாலெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. நல்லா நீட்டாக ரஷ் இல்லாமல் இருக்கிற மால்ஸ்லலாம் போயிட்டு ஜஸ்ட் எல்லா திங்ஸையும் ஜஸ்ட்டு பார்க்குறது அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் கூட நமக்கு ஈஸியாக இருக்குது. ஏதாவது திங்ஸ் வாங்குறது மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி திங்ஸ் இருக்குது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கிட்டா அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதை மாதிரி பார்த்து வைக்கிறது, அதை அவ்வளோ செஞ்சுட்டாலே நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன், ரொம்ப எனர்ஜி எனக்கு வந்துடும். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு நம்ம சீக்கிரமாக நல்ல ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ் யூ.